ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சக்திதாஸ். தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். 14/4/2026 அன்று வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் சில ஏற்றத்தாழ்வுகளையும் உருவாக்கிக்கிட்டு தான் போகும் இந்த பிரபவ ஆண்டு. அன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தோம்னா, சூரியனும் சுக்கிரனும் மேசத்தில் இருக்காங்க, மிதுனத்தில் குரு இருக்குது, சிம்மத்தில் கேது இருக்குது, கும்பத்தில் சந்திரனும் ராகுவும் இருக்காங்க, மீனத்தில் சனி புதன் மற்றும் செவ்வாய்னு எல்லா கிரகங்களும் ஒரு விதமான ஒரு காம்பினேஷனில் தான் உட்கார்ந்துருக்கு. இந்த காம்பினேஷன் உலக அளவில் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு என்னென்ன விதமான நன்மைகளை உருவாக்கி தரப்போகுது, இல்லை என்னென்ன விதமான தீமைகளை உருவாக்கி தரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது, கொஞ்சம் சுமூகமாக உட்கார்ந்து வேலை செய்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விதமான ஏற்றத்தையே உருவாக்கி தரும். கடுமையான உழைப்பை வைத்து உழைக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையில் சில சிக்கல்களும் நெருக்கடிகளும் உருவாக்கி தரும். இது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு வரமும் ஒரு நெருக்கடியுமாகத்தான் இருக்குது. ஏன்னா இந்த வருடத்தின் ராஜாவாக குருவே வருகிறார், மந்திரியாக செவ்வாய் வருகிறார். ஸோ ராஜாவாக குரு வரும்போது குரு தன்னுடைய தன்மைகள் முழுவதையும் அப்படியே உலகமெங்கும் பரப்புவார். அப்போது கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அப்புறம் ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க, கோவில்களில் கூட்டம் நிரம்பி வழியும், மக்கள் மத குருமார்களை தேடி போவாங்க, எல்லா மதங்களின் மீதும் நம்பிக்கை ஏற்படும், பற்றுதல் ஏற்படும். இந்த மாதிரியாக அதோடு சேர்த்து பள்ளிக்கூடம், வாத்தியார், இதை ஒட்டி இருக்கக்கூடிய தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்கும். உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய ஆடிட்டர் தொழில், அப்புறம் குருவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய நீதிபதி தொழில், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வருடத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது என்னென்னா, ரொம்ப கடுமையான உழைப்பை போட்டு செய்யக்கூடிய உற்பத்தி துறை, விவசாயம் மற்றும் போக்குவரத்து, அடிப்படையாக செய்யக்கூடிய உடல் உழைப்பை வாங்கக்கூடிய தொழில்கள், இயந்திரம் சார்ந்தவை, இதை எல்லாமே கொஞ்சம் ஏற்ற இறக்கமாகத்தான் போகும். விலைவாசிகள் உயரக்கூடும், சில இடங்களில் ஸ்தம்பித்து மீண்டும் உயிர் பெற்று வரும். இருந்தாலும் உழைக்கும் வர்க்கத்துக்கு இந்த ஆண்டு அவ்வளவு சிறப்பானதாக இல்லைன்னே சொல்லலாம். மேசராசிக்கு 2026 புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்ருக்கு, அதனுடைய முதல் பாகம் போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் காலில் அடிப்படுறது, இல்லைன்னா ஆக்சிடெண்ட் ஆகிறது, வேலை இருக்கும் இடத்தை விட்டு இன்னொரு இடம் மாறுறது, இந்த மாதிரியான நிறைய குழப்பமான சம்பவங்கள் நடந்திருக்கும். கூடவே சகோதரத்தின் மூலியமாகவும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போ இந்த வருஷம் எப்படி போக போகுதுன்னா, கொஞ்சம் கலவையாக போகும். இருந்தாலும் நிறைய நன்மைகள் நடக்கும். ஒரு மாதம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை மொத்தமும் மாறும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருஷத்தில் திருமணம் பண்ணும் தயாராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னு ஒரு சின்ன மாற்றத்தை எடுக்கிற காரணத்தினால திருமணம் கண்டிப்பாக இந்த வருடத்தின் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த மாதங்களில் நடப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. கிரகச்சாரங்களை பார்க்கும்போது இந்த கிரகங்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்வில் ஒரு சுகத்தையும் சந்தோஷத்தையும் சௌகரியத்தையும் உருவாக்கி தர வேண்டும் என்பது ஒரு தன்னுடைய கடமையாக வச்சுருக்குது. அதே போல் குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இந்த முறை ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக அமையப்போகுது. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பாதி மாதத்துக்கு அப்புறம் மாறப்போகிறாரு. அவர் மாறும்போது உங்களுக்கே ரொம்ப ஈஸியாக புரியும் இந்த விஷயங்கள். ஸோ கேது விலகின உடனேயே குழந்தைக்கு காத்துட்ருக்கிறவங்க எல்லாத்துக்குமே குழந்தை கிடைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, திருமணத்தை பார்க்கும்போதும் காதலித்து திருமணம் பண்ணணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நிஜமாகவே ஒரு நல்ல அற்புதமான ஆண்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதுலேயும் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. வேலை சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நிறைய நன்மைகளை செஞ்சால், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சில வேலைகளில் தொல்லை கொடுத்தாலும், பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா
ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு வேலையில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கும், நீடித்து நிலைச்சிருக்கிறது கிடைக்கும். வேலையில் உங்களுக்கு நிறைய இடையூறுகளும் தொந்தரவுகளும் செஞ்ச நபர்கள் அவங்களே இடம் மாறி போயிடுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நன்மையாகத்தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, பொன் பொருள் சேர்க்கை இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். நிறைய பணம் வந்து செலவு பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் உருவாகும். பெண்கள் வந்து கவனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 2.5 வருஷம் கழித்து குடும்பத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கணவர் உங்களை விட்டு பிரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது இப்போ கிடையாது, இன்னொரு 2.5 வருஷம் கழித்து தான். அதனால் நீங்கள் இந்த இடத்துல எந்த விதமான கவலையோ வருத்தமோ எதுவுமே தேவையில்லை. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வருஷம் வந்து ரொம்ப சூப்பரான வருஷம். நிறைய வந்து தகுடு தத்தங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை இல்லாமல் எதோ செய்ய தோணும். அப்படி இருந்தாலும் கூட இந்த 7.5 சனியில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு எவ்வளோ பெரிய தப்புனாலும் செஞ்சு ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு புஷ் இல்லைன்னா ஒரு விதமான ஒரு அழுத்தத்தை உருவாக்கி கொடுக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2026 அரசியலை சுற்றி இருப்பவர்கள், அதிகார வர்க்கத்துடன் நெருக்கமாக இருப்பவர்கள், அதிகார வர்க்கத்துக்கு கீழே வேலை செய்பவர்கள், அரசாங்கத்தில் பணிபுரிபவர்கள், அரசாங்கத்து அதிகாரிகளாக இருப்பவர்கள், இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நன்மைகள் நடக்கும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கொஞ்சம் சிக்கலான ஏற்பாடுகள் இருக்கும். குறிப்பாக ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்னு முதல்ல ஒரு 6 மாதம் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய 6 மாதத்தில் உங்களுடைய சுகங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படலாம், சௌகரியங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். கல்வி சார்ந்து காத்துட்ருக்கிறவங்க தாராளமாக கல்விக்காக, மேல் படிப்புக்காக எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணலாம். வெளியூர் வெளிநாடு எங்கேயாவது போகணும்னு நினச்சா இந்த மாதிரி நேரம் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான நேரம். நீங்கள் வெளியூரோ வெளிநாடோ வேலைக்காகவோ இல்லை கல்விக்காகவோ போகலாம். அந்த நேரங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தடுமாற்றத்துக்கு பிறகு தான் கிடைக்கும். ஆனால் நிலையாக நிரந்தரமாக ஒரு 7-8 வருஷம் நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருப்பதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் உருவாக்கி தரும். கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கை வந்து கெட்டு போகிற அளவுக்கு இருக்காது, ரொம்ப நெருக்கடியும் தராது. எப்படியோ ஒன்று உங்களை காப்பாற்றி விட்டுரும் அப்படிங்கிறதுல நீங்கள் தைரியமாகவே இருக்கலாம். மேசராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை உருவாக்கி தருவார். சொத்து வர வேண்டியது இல்லைன்னா வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை நீக்கி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்வார். ஸோ நீங்கள் போட்டு இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. உடனே வேலை நடக்கணும்னு ரொம்ப அவசரப்படாதீங்க. காத்திருந்தால் போதுமானது. அந்த விஷயங்கள் உங்களுக்கு இயல்பாகவே அற்புதமாகவே நடக்கும். மேசராசிக்காரங்களுக்கு தங்கம் சேருவது அப்படிங்கிறது இந்த வருஷத்துடைய ரொம்ப அற்புதமான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த 4ஆம் இடத்துல வரக்கூடிய குரு தங்கத்தை கொடுக்கும், வீட்டை கொடுக்கும். வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியத்தை செஞ்சு வைக்கும், குழந்தை பிறப்பை உருவாக்கி வைக்கும், கல்யாணத்தை உருவாக்கி வைக்கும், சொந்தங்களெல்லாம் கூடி வர்ற மாதிரி சில ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்கும். இங்கே எங்கே வந்து சிக்கல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் வந்து கொஞ்சம் மருத்துவ செலவு அதிகமாக தேவைப்படும். அம்மாவுக்கு சுவாசம் சார்ந்த பிரச்சனை மற்றும் இதயம் சார்ந்த சிக்கல்கள் ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்துட்டு அது சரியாக போயிடும். அதை பற்றி ஒன்றும் பெரிய கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரியான நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மலை மேல் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட தினத்தில் போய் வந்தால் அது சரியாக போகும். அந்த தினம் என்னவென்றால் அவிட்ட நட்சத்திரமும் பஞ்சமி திதியும் வளர்பிறை பஞ்சமி திதியும் கூடிய ஒரு தினத்தில் நீங்கள் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் உடனடியாக உருவாவதை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இதே காலகட்டத்தில் மேசராசியில் இருக்கிறவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது போலீஸ், இராணுவம், இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க, லேத்து வச்சுருக்கிறவங்க, டிரைவராக வேலை செய்கிறவங்க, ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க, கல், ஜல்லி, மணல் இது போன்ற தொழிலை ஒட்டி செய்யக்கூடியவங்க, பெரிய பெரிய மெஷினரிஸ் வச்சு செய்கிறவங்க, பெரிய ஃபேக்ட்ரி நடத்துகிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த காலம் ரொம்ப ஒரு பொன்னான காலம். திடீர்னு சில நிறைய நன்மைகளை உருவாக்கி உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிக அற்புதத்தை உருவாக்கி தரும் என்பதில் நீங்கள் ஒன்றும் பெரிய கவலைப்பட வேண்டியதில்லை. ரிஷபராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. யாருக்கு அப்படின்னா உங்களுக்கு தான். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதை ஒட்டி 4ஆம் இடத்துல இவ்வளவு நாள் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த கேது பகவான் வந்து
3ஆம் இடத்துக்கு வர்றாரு. சனி அதே இடத்துல இருக்க போகிறாரு. ராகு வந்து 9ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. இது எல்லாமே ஒரு விதமான ஒரு கன்ஃபியூஷன் போல் வெளியிருந்து பார்த்தாலும், ஆனால் உண்மையில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை உருவாக்கி தரத்தான் போகிறது. எந்தெந்த இடத்துல உங்களுக்கு நன்மைகள் உருவாக்கி தரும் அப்படின்னு பார்க்கும்போது, விவசாயம் செய்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதோடு சேர்த்து மாடு வளர்க்குறவங்க, பால் பண்ணை வச்சுருக்கிறவங்க, புல்தர, செயற்கை புல்தர, அப்புறம் டென்ட்டு போட்டு கொடுக்குறவங்க, டர்ஃப் கிரவுண்டு போட்டு கொடுக்குறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். விவசாய கருவிகளை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, விவசாய கருவிகளை வாடகைக்கு விட்டு வேலை செய்கிறவங்க, விவசாய கருவிகளை வாடகைக்கு இயக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நேரம். மாட்டு தொழுவம், மேய்ச்சல் நிலம் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான இடங்களை ஒட்டி நீங்கள் போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சர்ப்பம் தீண்டுவதற்கான ஒரு வாய்ப்பும் கூட உருவாகும். இந்த வருஷத்தில் தங்கம், வைரம், வெள்ளி இது போன்ற வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி கீழே இறங்கின மாதிரி விலையெல்லாம் இறங்கும், லாபத்தில் சில சிக்கல்கள் உருவாகும், அப்புறம் திடீர்னு வந்து விலை ஏறும். ஸோ வியாபாரம் ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் வருஷ கடைசியில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையே இங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உறுதியாகுது. கால்நடை வளர்ப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடு, மாடு, கோழி மற்றும் பன்றி வளர்க்குறவங்க, அப்புறம் இந்த காட்டுக்கோழி இல்லைன்னா நாட்டு சேவல் இந்த மாதிரி வளர்க்குறவங்க, கிராமப்புறத்தில் இதுக்குன்னே வந்து சில அமைப்புகளை உருவாக்கி வச்சுருக்கிறவங்க, இல்லைன்னா பெரிய பெரிய அமைப்புகள் உருவாக்கி வச்சுருக்கிறவங்க, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் ரொம்ப ஒரு அற்புதமான காலமாக தான் இருக்க போகுது. வட்டி தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த காலம் நல்லாயிருக்கும். குறிப்பாக வண்டி 2 வீலர் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, 4 வீலர் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, டாக்குமெண்ட் வச்சு பணம் கொடுக்குறவங்க, கந்து வட்டி மற்றும் டெய்லி கொடுக்குறவங்க, இந்த மார்க்கெட்லலாம் கொடுத்து வாங்குறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த காலம் ஒரு பொன்னான காலம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிதி நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு வந்து உங்களை வேலையை விட்டு நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வந்து ஏற்ற இறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் உங்களுடைய நேரம், வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை. தொழில் வச்சிருக்கிறவங்களுக்கு நேரம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கலைப்பொருட்கள், அலங்கார பொருட்கள், சிலை வடிக்கிறவங்க, அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம் செய்கிறவங்க, ஃபோட்டோ கடை வச்சுருக்கிறவங்க, வீடியோகிராஃபி கடை வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்க போது. இந்த காலகட்டமே ரொம்ப ரொம்ப பொன்னான ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் என்பதில் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும். பெரிய பெரிய ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, ரிசார்ட் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் வந்து ரிசார்ட்டு வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் லீவு கிடைக்கும், லீவு அதிகமாகவே கிடைக்கும். ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான காரணங்களாலையும் உங்களுக்கு இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக சினிமா துறை, பாடல், கதை வசனம் எழுதுகிறவங்க, அப்புறம் நடிப்பு துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப பொன்னான ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். அப்படிங்கிறதுல பெரிய வந்து ஒரு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. திடீர்னு ஏற்ற இறக்கம் வந்தாலும் கூட இந்த வருஷ கடைசியில் பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே ரைட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த வருஷமே எல்லாருக்கும் கலவையான பலன்கள் தான் நடக்கும். 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு சூழ்நிலை மாறும். சிலருக்கு இது பார்க்கும்போது என்னடா 3 மாதத்துக்கு ஒரு முறை வாழ்க்கை மாறினா எப்படி அப்படின்னு கேட்கலாம். ஆனால் 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ப்ராஜெக்ட்டு, புது ப்ராஜெக்ட் கிடைக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. சினிமா துறையில் இருக்கிறவங்க, அப்புறம் சின்ன திரையில் இருக்கிறவங்க, வெளியூர்களில் போயிட்டு டான்ஸ் கச்சேரி பண்ணுறவங்க, பாட்டு கச்சேரி பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து திடீர்னு இந்த வேலைகள் வந்து அமையும். ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இது அமையும் என்பதில் பெரிய மாற்று கருத்து இல்லை. கவர்மெண்ட்டில் கருவூலத்தில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. கேளிக்கை விடுதி வச்சுருக்கிறவங்க, டான்ஸ் வச்சுருக்கிறவங்க, பார் வச்சுருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அங்கே ஏதாவது சில சங்கடங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஏதாவது பிரச்சனை நடக்கும். அந்த பிரச்சனையின் விளைவாக நீங்கள் ஏதாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது இது எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். டெக்ஸ்டைல் துறை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பருத்தி, பட்டு இதனுடைய உற்பத்தியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதன் விளைவாக வரக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து சமூகத்தில் திடீர்னு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். அதோட யூடியூபு,
இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இது போல் டிக்டாக் இந்த மாதிரி வச்சுருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்களுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றமான, ரொம்ப மிக முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இது இருக்கும் என்பதில் ஒரு பெரிய மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கண் சம்பந்தமான பிரச்சனை வரலாம், யூரினரி சிக்கல் வரலாம், பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வரலாம், கூடவே சேர்ந்து சுகர் வருவதற்கான ஏதாவது சிக்கல் வரலாம். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ரிஷபராசிக்காரங்களுடைய அத்தையோட வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வரும், மூத்த சகோதரியின் வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வரும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் செயல்படணும். இல்லைன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சரியான நபர்களை பிடிச்சி ஆலோசனை கேட்டு நீங்கள் ஓரளவுக்கு மாறும்போது உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சுகமாக சௌக்கியமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ரிஷபராசிக்காரங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு மாற்றம் வரும்னு சொல்லியிருந்தோம். அந்த மாற்றத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனம் வச்சுக்கலாம். வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கடியான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைகள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஒரு அம்மன் சன்னதிக்கு எங்கே வேணால் இருக்கலாம், உங்கள் ஊரில் இருக்கலாம், பக்கத்து ஊரில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச கோயில் எங்கேயோ அங்கேயும் கூட இருக்கலாம். அமாவாசை தினமும் மகம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளில் நீங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும். அது எந்த அம்மனாக இருக்கலாம், மருவத்தூரும் இருக்கலாம், மேல்மலையனூரும் இருக்கலாம், சமயபுரமும் இருக்கலாம், இல்லை உறையூர் வெக்காளி அம்மனாகவும் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். இந்த அம்மன் தானே இல்லை உங்கள் ஊர்லேயே குண்டை மிதிக்கிற அம்மன் ஒன்று வச்சுருப்பீங்க, காளியம்மன், மாரியம்மன் வச்சுருப்பீங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் போதும். எங்கே வேணால் போயிட்டு வாங்க. ஆனால் அதில் பிரச்சனை இல்லை. அமாவாசையும் மக நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளில் போயிட்டு வாங்க. உங்கள் பிரச்சனைக்கு உடனடி தீர்வாக கிடைக்கும். இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாகவும், இல்லைனா உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதியுடன் வாழ்வதற்கு ஒரு நல்லதொரு சூழ்நிலை உருவாகும். ரிஷபராசிக்காரங்களாக இருந்து தையல் கடை வச்சுருக்கிறவங்க, உரக்கடை வச்சுருக்கிறவங்க, பழக்கடை வச்சுருக்கிறவங்க, ஜூஸ் கடை, ஐஸ்கிரீம் கடை மற்றும் மோதிரம், டைரி விற்பனை, புக்கு விற்பனை, அப்புறம் இன்கம் டேக்ஸ் துறையில் இருக்கிறவங்க, அப்புறம் தொப்பிகள் விற்கிறவங்க, மாலைகள், கைத்தடிகள், இந்த மாதிரியான வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் உங்களுக்கும் இந்த காலம் ஒரு பொன்னான காலமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டுகளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.